Welcome back to my channel. NEET 2025 கான registration link open ஆயிருச்சு. இன்னும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. பட் நம்ம அந்த வீடியோலயே நம்ம என்ன சொன்னோம்னா யாரும் அவசரப்பட வேணாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. மார்ச் 7ஆம் தேதி வரை இருக்குன்னு. சோ அதுக்கு முன்னாடி NEET 2025 registration பண்றதுக்காக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? ஏன்னா நீங்க முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க பொறுமையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். நம்பர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுடைய போட்டோ, ஒரு கலர் போட்டோ பேக்ரவுண்ட் ஒயிட்டோட நீங்க 3.5 x 4.5 சென்டிமீட்டர்ல இருக்கும். இப்ப நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீட்டுக்குன்னு சொல்லி ஸ்டுடியோல போய் நல்லதா எடுங்க. பிளர் இல்லாம 3.5 சென்டிமீட்டர் இன்டு 4.5 சென்டிமீட்டர் சொல்லுங்க. அவங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் அவங்ககிட்டே போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோன்னு சொல்லுங்க. போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோனா நம்ம மேக்ஸி சைஸ், புரியுதா? 4x6 நீங்க அங்க போய் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோன்னு சொல்லுங்க. அது ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. சோ இந்த பிரிண்ட் அவுட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதே ஸ்டுடியோக்காரங்கிட்ட எனக்கு சாஃப்ட் காப்பி வேணும், நான் நீட்டுக்கு அப்ளை பண்ண போறேன், எனக்கு சாஃப்ட் காப்பி வேணும்னு சொல்லி அந்த 3.5 x 4.5க்கு நீங்க அவங்ககிட்ட சாஃப்ட் காப்பி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸ்டுடியோக்காரங்க சாஃப்ட் காப்பி குடிக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்ல சார் நம்ம நீட்டுக்காக பண்றோம்னா ஒரு 50-100 வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. மெயினா அவங்ககிட்ட சாஃப்ட் காப்பி வாங்கிருங்க. அதுலயே உங்க நேம், என்னைக்கு நீங்க போட்டோ எடுத்தீங்களா டேட் போட சொல்லுவாங்க. அது பிரகாரம் எடுத்துருங்க. ரெண்டாவது ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அந்த சிக்னேச்சர் ப்ளூ கலர் பேனாலையும் போடலாம், இல்ல பிளாக் கலர் பேனாலையும் போடலாம். 10 to 50 கேபிக்குள்ள அதை எடுத்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், உங்களுடைய 10 ஃபிங்கருமே நல்லா தடவி இந்த எல்லாத்தோட ஃபிங்கர்ஸ், புரியுதா? எல்லாமே ஃபிங்கர் ஸ்டாம்ப் பேட்ல எடுத்து அப்படியே அச்சு எடுத்து அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய 10 ஃபிங்கர்ஸ், 10 ஃபிங்கர்னா என்னது, உங்களுடைய 10 விரல்கள் இருக்கிற எல்லாமே நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு இங்க்ல தடவி, அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் இங்க்ல நல்லபடியா தடவி அப்படியே ஒரு ஒயிட் பேப்பர்ல வச்சு நீங்க இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னா மொபைல். நீங்க இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு மொபைல், ஏன்னா இப்ப கிராமத்துல கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு ஒரு மொபைல் தான் இருக்கும். இல்ல அந்த ஒரு மொபைல் பாத்தீங்கன்னா ஒன்லி இன்கமிங்காக வச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த மாதிரி நீட் எழுதுறவங்களுக்கு மினிமம் 2 மொபைல் நம்பர் கொடுக்கற மாதிரி இருக்கும். அது போக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மொத்தம் 3 மொபைல் நம்பர் கொடுக்கற மாதிரி இருக்கும். சோ நீங்க அந்த 2 மொபைல் மெயினா இருக்கிற மொபைல் கண்டிப்பா ஆக்டிவ்ல இருக்கிற மொபைல் நம்பரா இருக்கணும். அது எப்பவுமே நீங்க ரீசார்ஜ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, கட்டு இருக்க கூடாது. சோ உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுக்கறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்தது இமெயில் ஐடி. இமெயில் ஐடியும் 2 இமெயில் ஐடி வேணும். ரைட், முக்கியமானது. இப்ப நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. மெயினா கொஞ்சம் கிராமங்கள், குக்கிராமங்கள் இருக்கவங்க பக்கத்துக்கு ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஒரு அண்ணா கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு, அவங்க கூட போய் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி போவீங்க. அவங்க அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய மெயில் ஐடி நீங்க எக்காரணத்து கொண்டு கொடுக்க விடாதீங்க. நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. இப்ப எல்லாமே பிளே ஸ்டோர்ல நீங்க மெயில் ஐடி இல்லாம நீங்க பிளே ஸ்டோர் அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியாது. சோ எல்லாட்டையும் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடி ஒரு தடவை ஓபன் பண்ணி ஜிமெயில்ல ஒரு மெசேஜ் போட்டு வருதான்னு பாத்துக்கிட்டு அதுக்கான பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு சார் எனக்கு மெயில் ஐடி தெரியும், எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது, இந்த மாதிரி சிக்கல்லாம் வரக்கூடாது. இப்பவே நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இப்ப முதல்ல லவ்லி, டால், ஹாய் பேபி இப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேர் டாட் ஊரு, உங்களுடைய பேரு டாட் உங்க அப்பா பேர், இந்த மாதிரி ரொம்ப ஜெனியூனா ஒரு புதுசா மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் விஜய் குமார், அஜித் கண்ணன் இப்படிலாம் வைக்காதீங்க. சோ இதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளைல இருந்தீங்க, டீனேஜ்ல ஓகே. பட் இப்ப ப்ரொஃபஷனலா நீங்க ப்ராம்ப்டா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடிக்கு மெசேஜ் சென்ட் பண்ணி பார்த்து வரதான்னு பாத்துக்கிட்டு
ஒரு பிரைமரி இமெயில் ஐடியும் இன்னொன்று செகண்டரி 2 இமெயில் ஐடி கேட்பாங்க. அந்த 2 இமெயில் ஐடியும் ஜெனுவினா வச்சுக்கோங்க. தயவு செய்து வந்து நீங்க எந்த ப்ரௌசிங் சென்டர்ல போறீங்களோ அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்காதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தான் வரும். அந்த ப்ரௌசிங் சென்டர்ல வந்து அவங்க நிறைய பேத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால உங்களுடைய மெயில் அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால எக்காரணத்தை கொண்டு ப்ரௌசிங் சென்டர்காரங்க மெயில் ஐடி கொடுக்க கூடாது கூடாது கூடாது. அண்டர்லைன் 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 ரைட். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நீங்க ஃப்ரெஷரா வந்து நீட்டுக்கு எழுத போறீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து நல்லபடியா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கேட்டகரி சர்டிபிகேட்னா ஓபிசி நான் கிரிமி லேயர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களாம் வந்து நீங்க ஓபிசி சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, சார் நான் ஏற்கனவே பிசி சர்டிபிகேட் வச்சிருக்கேன், எம்பிசி சர்டிபிகேட் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிசி எம்பிசி சர்டிபிகேட்லாம் வந்து ஸ்டேட் லெவலுக்கு தான் யூஸ் ஆகும். பட் வந்து நீங்க நீட் லெவல்ல போகும்போது வந்து நீங்க ஓபிசி நான் கிரிமி லேயர்ல வருவீங்க. ஸோ அந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் வந்து நார்மலா வந்து மார்ச் 31 வரை தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து மார்ச் 6ஆம் தேதி வரை 7ஆம் தேதி வரை லாஸ்ட் எடுக்கணும். நீங்க முதல்ல வந்து ஏற்கனவே ஓபிசி சர்டிபிகேட் வந்து மார்ச் 31 வேலிடிட்டி இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா புதுசா வந்து ஒரு ஓபிசி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. நான் கிரிமி லேயருக்கார உங்களுக்கு அதுக்கு என்னன்னா முதல்ல உங்க இன்கம் சர்டிபிகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து 4-5 நாள்ல எடுத்துடலாம். அது வந்து சப்போஸ் நீங்க அப்ளை பண்ண பிறகு நீங்க செலக்ட் ஆன பிறகு வந்து மறுபடியும் வந்து கரண்டா ஓபிசி சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். அது ஒன்னும் இஷ்யூ இருக்காது. கண்டிப்பா வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர் வந்து எடுத்தே ஆகணும். அதுக்கு மெயினா வந்து முதல்ல இன்கம் சர்டிபிகேட் உங்களை எடுக்க சொல்லுவாங்க. இன்கம் சர்டிபிகேட் எடுத்த பிறகு ஓபிசி நான் கிரிமி லேயர். சார் நான் ஜெனரல் கேட்டகரி நான் வந்து ஓபிசி எடுக்கணுமா தேவையில்லை. நீங்க ஜெனரல் கேட்டகரியில தான் நீங்க வர போறீங்க. நீங்க ஓபிசி கிளைம் பண்ண போறதுன்னா தேவையில்லை. ஆனா வந்து சார் நான் வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர் கிளைம் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து சர்டிபிகேட் வச்சுதான் ஆகணும். அப்படி நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியோட இதுக்கு போயிருவீங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கணும். ஐடென்டி ப்ரூஃப் அங்கேயே வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஐடென்டி ப்ரூஃப் வந்து நிறைய இருக்கு. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிஜி லாக்கரு, பாஸ்போர்ட், நீங்க 12th ஹால் டிக்கெட், இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஐடென்டி ப்ரூஃபா கொடுக்கலாம். இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்தா கூட அது நீங்க ஐடென்டி ப்ரூஃபா யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்க அன்னைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கணும். சோ அதனால வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆதார் கார்டு இருக்கும். ஆதார் கார்டை வந்து முடிஞ்ச வரை வந்து உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து பேமெண்ட். அந்த பேமெண்ட் கட்டுறதுக்கு வந்து நீங்க இ பேமெண்ட் தான் பண்ணணும். நீங்க வந்து ஜிபேலயும் பண்ணலாம். அதனால வந்து நீங்க அக்கௌண்ட்ல வந்து நீங்க அமௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி வந்து 1700 வந்து ஜெனரலுக்கு, ஓபிசி நான் கிரிமி லேயர் உங்களுக்கு வந்து 1500, எஸ்சி எஸ்டி அண்ட் 3rd ஜெண்டருக்கு வந்து 1000 ரூபாய். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க அமௌண்ட்டும் இது பண்ணிக்கிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. அவசரப்படாதீங்க. மறுபடியும் வந்து நான் எல்லா வீடியோஸும் சொன்னேன், அவசரப்படாதீங்க. இப்பதான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு என்னென்ன டவுட்னா வந்து சார் ஆதார்லயும் எனக்கு இதுலயும் நேம் மாறி இருக்குன்னா இன்னும் டைம் இருக்கு. நீங்க ஆதார் இ-சேவை ஆதார் மையத்துல போய் உங்களுடைய 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அது பிரகாரம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து அப்பார் ஐடி வந்து கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க அப்பார் ஐடி கேட்கறாங்க. அப்பார் ஐடி வந்து நீங்க ஆதார்ல இருக்கிறது அப்படியே போட்டீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகாது அப்பார் ஐடி கிரியேட் பண்றது. அந்த நம்பரும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து உங்களுடைய ஆதாரும் உங்களுடைய 10th சர்டிபிகேட் மார்க்ல இனிஷியல் முன்னாடி இருந்தா முன்னாடி, பின்னாடி இருந்தா பின்னாடி, இல்ல உங்க பேருக்கு பின்னாடி உங்க அப்பா பேர் உங்களுடைய 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அது பிரகாரம் வந்து நீங்க ஆதார்ல மாத்திக்கோங்க. ஆதார்ல மாத்தினா வந்து ஒரு 2-3 நாள்லயே வந்து உங்களுக்கு மாறிடும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கார்டு வர்ற வரை நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஆதார் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். சோ அதனால வந்து ரொம்ப வந்து அவசரப்பட வேணாம். டெட்லைன் வந்து மார்ச் 7ஆம் தேதி வரை இருக்கு. நம்ம அவ்வளவு வரை நீங்க வெயிட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் வந்து ஏப்ரல் 25 ரேஞ்சில வந்து நீங்க எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு ஏப்ரல் 25 ரேஞ்சில வந்து நீங்க அப்லோட் பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும். வேற உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போ ஒன்றுமா கால் பண்ணலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என்னுடைய செல் நம்பர் 9842376822. பாய். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய போடுறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ்
யார் யார் வந்து நீட் எழுத போறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுவீங்களே?